ராமதாஸ் அவர்கள் வந்து அவரை சந்திப்பதற்காக பல்வேறு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சொந்தங்கள், வன்னியர் சமூக மக்கள், பெண்கள், ஆண்கள் எல்லாம் காத்து கிடக்கும் போது அவர் தான் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காரு, நீங்களுமா அப்படின்னு கேட்டு போனவர் தான் அன்புமணி. ஆனா அந்த அன்புமணி அவர்களை தனக்கு பிறகு அந்த கட்சியை வழிநடத்த ஒரு சரியான ஆள் வேணும் அப்படின்னு யார் உருவாக்குறாருன்னா ராமதாஸ் அவர்கள் தான் உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட 2004 அவர் களத்துக்கு கொண்டு வந்து அவரை மத்திய அமைச்சராக்குறாரு. பாராளுமன்றத்தில் நிப்பாட்டி மத்திய அமைச்சராக்குறாரு. கூட்டணியில அன்னைக்கு வந்து திமுக, பாமக, காங்கிரஸ் கூட்டணியில மத்திய அமைச்சராக்கி, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக்கி அழகு பார்க்கிறாரு. அவர்தான் அதுதான் என் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்புன்னு இன்னைக்கு சொல்றாரு. ஆனா சுகாதாரத்துறை அமைச்சராக்கி, அதுக்கு பிறகு மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக்கி, அதுக்கப்புறம் இளைஞரணி தலைவராக்கி, அதுக்கப்புறம் கட்சியினுடைய தலைவராக ஆகிறார். இப்ப இந்த 20 ஆண்டுகள் 2004 இருந்து 2024 வரைக்கும் இந்த 20 ஆண்டுகள்ல பாமகவுடைய வளர்ச்சியில ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு, 100 விழுக்காடு பங்கு இருக்கு. ஆனா இந்த 20 ஆண்டு காலத்துல அன்புமணி அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. 2014 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி பாமக உச்சபட்சமாக தனித்து எந்த கட்சியும் கூட்டணி வைக்காம தனித்து தேர்தலை போட்டியிட்டு 23 லட்சம் வாக்களை, கிட்டத்தட்ட 5.2 விழுக்காடு நினைக்கிறேன், 23 லட்சம் வாக்குகளை பெறுது.